இந்த பிரபஞ்சத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிற நம் இத்தனை பேருக்கும் சித்தம் ஓயாமல் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. க்ஷண காலம் கூட அது நிற்க மாட்டேன் என்கிறது. நேராக, இதோ இப்பொழுதே மனதை நிறுத்திவிட்டு, ஒரு காரியமும் இல்லை, ஒரு எண்ணமும் இல்லை என்று பண்ணிக் கொண்டு விடலாம் என்று யத்தனம் செய்து பார்த்தாலும் நடக்க மாட்டேன் என்கிறது. அப்படியே சித்தத்தை நிறுத்திவிட்டு ஆத்மாவில் முழுகிப்போ என்று சொல்லிவிடுவதால் மட்டும் அந்த மாதிரி ஆகிற நிலையை வாஸ்தவத்தில் சாதித்துக் கொள்ள முடியவில்லை. இந்த மாதிரி சித்தத்தை நிறுத்த முடியாமலிருப்பதற்கு காரணம் என்ன? நம்முடைய பூர்வ கர்மாதான். பல தினசான தப்பு தண்டாக்கள், பாபங்கள் ஜன்ம ஜன்மமாக பண்ணிவிட்டோம். அந்த பாபங்கள் தீருகிற மட்டும் நமக்கு ஆத்மானுபவம் என்கிற பேரானந்தம் சித்திக்காது. கர்மாக்களுக்கெல்லாம் பலன் தருகிற பலதாதாவான ஈசுவரன் நம் பாவத்துக்கெல்லாம் தண்டனை கொடுத்து தீர்த்து வைத்த பிறகுதான் நமக்கு அந்த சாசுவதமான பேரின்பம் கிடைக்க முடியும். பாவத்தை எப்படி தீர்த்துக் கொள்வது என்றால் புண்ணியத்தால்தான் தீர்த்து கொள்ள முடியும். ஒரு ஜன்மாவில் இவன் பண்ணின பாபங்களை இன்னொரு ஜன்மாவிலாவது தீர்த்து கொள்ளட்டும் என்கிற மகா கருணையால்தான் ஈஸ்வரன் மறுபடி ஜன்மா தருகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இந்த புது ஜன்மாவில் பழைய பாபங்களுக்கு நிவிருத்தியாக புதிய புண்ணியங்களை பண்ணாமலிருப்பதோடு இப்போதும் வேறு புதுசாக பல பாபங்களைச் செய்து மூட்டையே பெருசாக்கிக் கொள்கிறோம். இப்படி பாபங்களை பெருக்கிக் கொள்ளாமல் அவற்றை கரைத்துக் கொள்வதற்காகத்தான் ஆசாரியால் கர்மத்தையும் பக்தியையும் ஞானத்துக்கு அங்கமாக வைத்தார்.